வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/4/2026 சித்திரை மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், வெளியாட்களால் கோபப்படுவதோ, குடும்பத்திடம் தகராறு செய்வதோ, குறிப்பாக பிள்ளைகள் மீது கோபம் கொள்ளாமல் அரவணைத்து கொள்வதோ நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நன்மைகள் பெரிய அளவுக்கு சாத்திக்கூறும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் கோபதாபங்கள் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வெளியிடம், வியாபாரம் அற்புதமான அமைப்பு ஏற்படுத்துவதும், சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குருமார்களின் தரிசனமெல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் அனுகூலமும் யோக பலமும் கண்டிப்பாக நடைபெறுவதற்கு உற்சாகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு தடைகள் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக டக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள், தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சி பொறுமையாக கையாள்வதே ஒரே மருந்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அற்புதமான காரியகட்டம், பயணங்கள், குடும்பத்தாருடன் மனதிற்கு பிடித்த இடங்கள், தொலைதூரம், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஆத்ம ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக
சுபவிரய பிராப்தம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எதிர்பார்த்த அனுகூலங்கள், டக்கு டக்கென்று உத்தியோக ரீதியாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெரிதாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள், உத்தியோக ரீதியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஏற்றங்கள், நம்பிக்கைகள் மனதில் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். மதியம் 1:55 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் குடும்ப விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமே ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். மதியம் 1:56 சந்திராஷ்டமத்திற்கு உட்படுகிறீர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.